அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவுல முக்கியமான 5 வினாக்கள், அதாவது தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான 5 வினாக்கள் பார்க்க போறோம். முதல் வினா, விறகு இச்சொல்லில் எவ்வகை குற்றியலுகரம் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்த வினா, திருமுறைகளை தொகுத்தவர் யார்? திருமுறைகளை தொகுத்தவர், அதாவது 12 திருமுறைகளான அந்த தேவார பாட்டெல்லாம் வரும் இல்லையா, அந்த திருமுறை பாடல் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல கேட்பாரற்று கிடந்தது. யாரு காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, சோழருடைய ஆட்சி காலத்துல இருந்தது. அதை நம்பியாண்டார் நம்பி எடுத்து தொகுத்தாரு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா, ஐம்பெரும் காப்பியங்களில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது? ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல எது ஒழுக்க நெறிகளை விளக்கி கூறுது? அதுல ஒழுக்க நெறிகள் 5 இருக்கு. கொலை செய்யாமை, பொய் கூறாமை, மது உண்ணாமை, களவு செய்யாமை, காமம் விபச்சாரம் செய்யாமை. இந்த 5 ஒழுக்க நெறிமுறைகளை எதுல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை அந்த காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஒழுக்க நெறிமுறைகளை பஞ்சசீலம் ஒழுக்க நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து வச்சிருக்காங்க. பாருங்க, ஈஸியான வினாதான். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 பூந்தன் ஜேந்தனார். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா, புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? புது கவிதைக்கு சரியான விடை ஈரோடு தமிழன்பன். அவரோட படைப்புன்னு பாத்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவ அந்த நூலுக்காக வாங்கியிருக்காரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2004. இந்த காணொலியில் பார்த்த இந்த 5 வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.